ஹலோ டியர் வியூவர்ஸ் அண்ட் மை ஃபேவரட் இங்கிலீஷ் லவர்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ரைட்? 2 ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கும். அதுல முதலாவது நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2வது நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை செகண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். அந்த வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். 2வது நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவோம். வேர்ப் ஃபார்ம் செகண்ட்ல இருக்கும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். கரெக்ட்டா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சென்டென்ஸ்னா என்ன? அது எப்படி வரும்னா, ஆஸ் யூசுவல் ஹேட் அந்த ஹெல்பிங் ஃபார்ம் வேர்ப் தான் வரும். இது கூட பீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட்? இப்போ வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். ஏன்னா இது நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு வாக்கியம். அதனால ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். முன்னமே சொன்ன மாதிரி 2 ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அதுல மொத ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அதனால அது ஃபர்ஸ்ட். 2வது நடந்து முடிஞ்சிருக்கும். அதனால செகண்ட். ஆனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல என்ன மேட்டர்னா, அந்த முதலாவது நடந்து முடிஞ்ச அந்த செயலு எவ்வளோ மணி நேரத்துக்கு, இல்ல எப்போத்துல இருந்து ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருந்திருக்கு. இத டினோட் பண்ணி சொல்றதுக்கு தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். இதற்காக தான் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்றோம். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அண்ட் வழக்கம் போல செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட்ல வரும். சம்டைம்ஸ் ஐஎன்ஜி சேர்த்தும் சொல்ற மாதிரி சூழல் ஏற்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் ஃபார் 5 hours பிஃபோர் மை ஃப்ரெண்ட் அரைவ்டு. இப்போ இதுல எது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், எது செகண்ட் ஆக்ஷன்? எது முதலாவது நடந்த ஒரு செயல், எது இரண்டாவதாக நடந்த ஒரு செயல்? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா, இல்ல என் ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடி நான் 2 மணி நேரமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா? கண்டிப்பா 2 மணி நேரமா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா. ரைட்டா? அப்போ எவ்வளோ மணி நேரமா? அததான் ஃபார் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணி சொல்றோம். இது கூட வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்றோம். அவ்வளவுதான். சிம்பிள் தானே? ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours பிஃபோர் மை ஃப்ரெண்ட் அரைவ்ட். என் நண்பர் வருவதற்கு முன் நான் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஆக்ஷன் இன்னும் நடந்து முடிக்கல. நடந்துகிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? ஆனா அது எப்போ நடந்துகிட்டு இருந்திருக்கு? இறந்த காலத்துல. முன்னாடி, இப்போ இல்ல. சரிங்களா? இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஃபர்ஸ்ட் சொல்லப்படுற ஆக்ஷனை நம்ம ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். ரைட்? அடுத்தது பாருங்க. எவ்வளோ நேரத்துக்கு, இல்ல எப்போத்துல இருந்து, இதுக்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடியா, எது வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஆக்ஷனோட அந்த செயலோட டியூரேஷன், அந்த கால அளவு அத டினோட் பண்ணி சொல்றதுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவள் காலை முதல் சமைத்துக் கொண்டிருந்தாள். காலையில இருந்து அவ சமைச்சுட்டு இருக்காடா அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? அதுக்கும் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்க முதல் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இததான் இங்கிலீஷ்ல சின்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்றோம். எப்போத்துல இருந்து? சின்ஸ் மார்னிங். சரிங்களா? இப்போ இதையே நான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? ஷி ஹேவ் பீன். ஹேவ் வரும். சரியா? இங்க பாஸ்டா இருக்கிறதுனால தான் ஹேட் வருது. ரைட்? புரிஞ்சிருச்சு தானே? அடுத்தது பாருங்க. பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச அந்த செயல் எதற்காக நடந்துச்சு, எதற்காக அந்த நிகழ்வு ஏற்பட்டது அப்படின்ற ரீசனை சொல்றதுக்கும் எனக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள், he was tired because he had been working all day. அவன் நாள் முழுவதும் வேலை செய்திருந்ததால் அவன் சோர்வாக இருந்தான். இப்போ இதுல சோர்வா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா, அவன் நாள் முழுக்க வேலை செஞ்சது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா? கண்டிப்பா நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால தான் அவன் உடம்பு சோர்வாவே ஆச்சு. அப்போ எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? நாள் முழுக்க வேலை செஞ்சது. அப்போ இத நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணி சொல்லணும். எப்படி? வொர்க்கிங். வேலை செய்து கொண்டிருந்ததால். வொர்க்கிங். சரிங்களா? he was tired because he had been working all day. இங்க செகண்ட் ஆக்ஷன் ஃபர்ஸ்டா நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வருது. சரியா? he was tired because he had been working all day. ரைட்? புரிஞ்சிருச்சா? அவன் சோர்வா இருந்தான். எதனால சோர்வா இருந்தான்னா, அவன் நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால. ரைட்? இப்போ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸா பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்லலாம், நெகட்டிவ் சென்டென்ஸா சொல்லலாம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸா கூட சொல்லலாம். இன்ட்ரோகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். சரிங்களா? ஒரு கேள்வியாக அந்த வாக்கியத்தை எப்படி அமைக்கலாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணி? ஹேட் தே பீன் வெயிட்டிங். அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களா? இப்போ இல்ல, முன்னாடி அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு ஹெல்பிங் ஃபார்ம் வேர்ப் ஹேட் ஃபர்ஸ்ட் வந்துரும். சப்ஜெக்ட் 2வது வரும். பீன் 3வது வரும். அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். சரிங்களா? ஹேட் தே பீன் வெயிட்டிங். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? நெகட்டிவ்னாலே அந்த சென்டென்ஸ்ல நாட், நோ, நெவர் இந்த மாதிரி வார்த்தைகள்
உபயோகித்து இருப்பார்கள். அதனால தான் அத நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? She had not been sleeping. அவள் தூங்கிக் கொண்டு இருக்கவில்லை. அவ தூங்குனாளா? இல்ல அவ தூங்கல அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு தான் she had not been sleeping. ஸ்லீப்பிங் ஐஎன்ஜி சேர்த்து சொல்றோமா? அப்ப இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். சரிங்களா? அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ். I had been reading. நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இப்போ இல்ல முன்னாடி. சரிங்களா? I had been reading. had been. இதுவே present perfect continuousனா I have been reading. have வந்திருக்கும். சரியா? இப்போ காலத்தை உபயோகித்து சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்துல யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்னா எவ்வளவு மணி நேரமா? சின்ஸ்னா எப்போத்துல இருந்து எது முதல் அப்படின்றதுக்கு. பிஃபோர்னா எதுக்கு முன்னாடி. அன்டில்னா எது வரைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் அன்டில் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல் டேனா எப்பவும் டெய்லியும் எவ்ரிடே அப்படின்றது. ஆல் நைட்னா எல்லா ராத்திரியும். பிஃபோர் ஹி அரைவ்ட் அப்படின்னா அவன் வருவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கால அளவுகள் சொல்லும் போது நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 5 hours. நான் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தேன். சரியா? நான் உனக்காக 2 மணி நேரமா இல்ல யாருக்காகவோ சரியா 2 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஐ ஹேட் பீன் வருது. நிறைய பேத்துக்கு இங்க ஹேவ் பீன் வருமா இல்ல எப்படி சொல்லணும் அப்படின்னு டவுட் வரும். இங்க வர வேண்டிய சொற்கள் had been. சரிங்களா? நான் உனக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. இது நடந்து முடிஞ்ச ஒரு செயல் எவ்வளவு நேரமாக நடந்துச்சு, எவ்வளவு காலமாக, எவ்வளவு டியூரேஷனா அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இதுவே இப்போ இன்னைக்கு நான் 2 மணி நேரம் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை எப்படி சொல்லணும்? I have been waiting for. சரியா? அடுத்தது பாருங்க. She had been studying since morning. அவள் காலை முதல் படித்துக் கொண்டிருந்தாள். நடந்து முடிஞ்ச ஒரு செயல் எப்போத்துல இருந்து நடந்துச்சுன்னு சொல்றேன். since. சரியா? இதுவே பிரசன்ட்னா she have been. அவ்வளவுதான். have been, had been. இது எங்க வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது he had been working for a long time. அவன் நீண்ட நேரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். இப்போ இல்ல முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயல் எவ்வளவு காலமாக நடந்துச்சு, எவ்வளவு நேரமா நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். சரியா? அடுத்தது we had been talking for an hour. நாங்கள் 1 மணி நேரமாக பேசிக் கொண்டிருந்தோம். ரைட்? we had been முன்னாடி நாங்க எவ்வளவு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் நான் சொல்றேன். அதுக்கு had been வருது. அடுத்தது பாருங்க. they had been playing before it started raining. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் முன்னாடி சொன்னல செகண்ட் ஆக்ஷனை சம்டைம்ஸ் நம்ம ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோன்னு. அதுதான் இங்க நடந்திருக்கு. இங்க ஏன் ஐஎன்ஜி வந்திருக்குது? ஏன்னா மழை இன்னும் வரல. மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதனாலதான் இங்க ரெய்னிங். அதுவே இங்க மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ரெயின்டுன்னு வந்திருக்கும். சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கும். இடி சேர்த்து சொல்லியிருப்போம். ஆனா இங்க ஐஎன்ஜி சேர்த்து தான் சொல்றோம். ஏன்னா மழை இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். they had been playing before it started raining. சரிங்களா? அடுத்தது பாருங்க. I had been waiting for him for 2 hours when he arrived. அவன் வந்தபோது நான் 2 மணி நேரமாக அவனுக்காக காத்து கொண்டிருந்தேன். I had been வெயிட்டிங் ஃபார் ஹிம். அவனுக்காக எவ்வளோ மணி நேரமானா 2 மணி நேரமா அவன் வரப்போனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஐ ஹேட் பீன். இங்க 2 ஆக்ஷன் நம்ம சொல்றோம். இது 2 ஆக்ஷனுமே முன்னாடி நடந்து முடிஞ்ச அந்த செயல் தான். சரிங்களா? புரிஞ்சிருச்சு தானே? எங்க ஹேட் பீன் வரணும், எங்க ஹேவ் பீன் வரணும்னு. இங்க அரைவ்டுன்னு இருக்கு. அரைவ்டுக்கும் அரைவிங் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அரைவிங்னா வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அரைவ்டுனா வந்தபோது அப்படின்னும் சொல்லலாம். ரைட்? அதேதான் இங்கேயும் இருக்கு. அவன் வந்தபோது நான் 2 மணி நேரமாக அவனுக்காக காத்து கொண்டிருந்தேன். அவன் வரப்போ நான் அவனுக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள் தானே? எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இங்க இல்லைல்ல. இப்ப அடுத்தது பாருங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஹேஸ், ஹேவ் மாறும் சப்ஜெக்டை பொறுத்து. ஐ, யூ, வி, தே வந்தா என்ன வரும்? ஹேவ் வரும். ஹி, ஷி, இட் இல்ல ஏதாச்சும் பெயர்கள் வந்தா ஹேஸ் வரும். அதுக்கப்புறம் பீன் சேர்க்கணும். வேர்பு கூட ஐஎன்ஜி வரும். இதே தான் இங்கேயும். ஆனா இங்க ஹேட் மட்டும்தான் வரும். சரியா? இப்போ அடுத்தது ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் அன்டில் நவ். பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருந்திருக்கும். அதை சொல்றதுக்கு தான் நான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லியிருப்பேன். இப்போ 2 மணி நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சு நான் பிரசன்ட்ல அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்போனா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதுவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா 2 ஆக்ஷன் இருக்கும். அதுல ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும். அது எவ்வளவு மணி நேரமா நடந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்கு எனக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தேவைப்படுது. ரைட்?
அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நிகழ் காலத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கூட இறந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months. 6 மாசமா நான் இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப அந்த செயல் இன்னும் முடியல. ரைட்? 6 மாசமா அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும். ஸோ பாஸ்ட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சு நான் ப்ரெசென்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்றதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உதவுது. சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா 2 ஆக்ஷன் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months பிஃபோர் ஐ மூவ் டு சென்னை. சென்னைக்கு குடிபெயர்வதற்கு முன் நான் 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தேன். ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன் என்னது? இங்கிலீஷை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது. 2வது சென்னைக்கு மாறினது. கரெக்டா? அப்ப இங்க 2 ஆக்ஷன் இருக்கு. ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு இங்க எனக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் ஆகுது. had been learning. சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சிருச்சு தானே? ஆனா நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? ஐ ஹேட் பீன் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா வரும்? இல்ல. ஐ ஹேட் பீன் ஸ்டடிங்னா நான் படித்து கொண்டிருந்தேன். இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும். சரியா? she had been eat இப்படியா சொல்லணும்? தப்பு. she had been eating. அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. had you been waiting? நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாயா? இந்த மாதிரி சொல்றதுக்கு had you been waiting இப்படி சொல்லணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு 5 sentences நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். இதை இங்கிலீஷ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எப்படி வரும்னு நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாலும் சந்தோஷம். இல்லையா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புனாலும் சந்தோஷம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். அதுல இருந்து எடுத்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.